இப்ப நீங்கெல்லாம் பச்சை பிள்ளைங்களை வீட்டுல வச்சிருக்கிறீங்க, ஆனா குளிப்பாட்டுறீங்களா? தினம் குளிப்பாட்டுறவங்க எதை வச்சு? சோப்பு தேய்ச்சி. அந்த காலத்துல எல்லாம் சோப்பு தேய்க்க மாட்டாங்க. குழந்தைகளுக்குன்னு குளியல் பொடின்னு ஒண்ணு வீட்டுல செய்வாங்க. இந்த காஞ்ச ரோஜா பூ இதழ், இம்பிட்டோண்டு வெந்தயம். வெந்தயம் போட்டீங்கன்னா கொழகொழப்பு தரும். அரப்புல கூட போடுவாங்க. இது காஞ்ச மகிழம்பூ. இது வாட வாட வாசமா இருக்கும். இது பூலாங்கிழங்குன்னுட்டு வெள்ளையா இருக்கும். இந்த இதையும் போட்டுட்டு எம்பிட்டோண்டு அரிசி, சும்மா ஒரு அரிசி போட்டா நல்லதுங்கிறாங்க. இதை நல்லா பொடி பொடியா நறுக்கிட்டு போடணும், இல்லாட்டி உங்களால பொடி ஆகாது. அப்புறம் இது பூந்தி கொட்டை. இதுல ஒரு 2-3 நல்லா உரிச்சு எடுத்து அதையும் போட்டுட்டு, பாசி பருப்புக்கு நம்ம கிட்ட மாவு இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கிடுவோம். இல்லாட்டாலும் இப்போ கொஞ்சம் பாசி பருப்பு போட்டுடலாம். கஸ்தூரி மஞ்சள் தூளும் கொஞ்சம் போட்டுடலாம். நல்லா பொடிச்சு எடுத்துட்டு வர போறோம்.